ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஜாவாவில் வந்துட்டு எக்ஸப்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸப்ஷன்னா என்ன, எரர்னா என்ன, எக்ஸப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து எக்ஸப்ஷன்னா என்னங்க, ஒரு அன்வான்ட் ஈவெண்ட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸை எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி வந்து என்ன பண்ணுறோம், எந்திரிக்கிறோம், ஸோ ரெடி ஆகிறோம், ஆஃபீஸ் போகிறோம். இது வந்துட்டு ஒரு நார்மலாக நம்ம ஒரு ஃப்ளோன்னு வச்சுக்கலாம், ஃப்ளோ ஆஃப் ஏ ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ஃப்ளோ வந்து இது. ஓகேங்களா? எந்திரிக்கிறோம், ரெடி ஆகிறோம், ஆஃபீஸ் போகிறோம். ஓகேங்களா? இப்படி வந்து ஒரு ஃப்ளோ வந்துட்டுருக்கு. இந்த ஃப்ளோவில் வந்துட்டு ஒரு அன்வான்ட் ஈவெண்ட் நடக்குது, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுனால இந்த ஃப்ளோ வந்து பாதிக்குது இல்லைங்களா? ஸோ அதை தான் வந்துட்டு எக்ஸப்ஷன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி ஆகிறோம், எந்திரிக்கிறோம், ரெடி ஆகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், பைக்கில் வந்து ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு நாள் திடீர்னு வந்து பைக் வந்து பஞ்சர் ஆகிடுது. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஈவெண்ட். அதனால் என்ன ஆகுது, இந்த நார்மல் ஃப்ளோ ஆஃபீஸ் போகிறது வந்து ஸ்டாப் ஆகுது இல்லைங்களா, கட் ஆகுது அந்த இடத்துல. ஸோ இது வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்னால ஒரு நார்மல் ஃப்ளோ வந்துட்டு பாதிக்கப்படுது இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு எக்ஸப்ஷன், வேற ஒன்றும் இல்லைங்க. எக்ஸப்ஷன்னா வந்துட்டு சிம்பிளாக இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் வந்துட்டு பேரண்ட் கிளாஸ் ஆஃப் ஆல் த கிளாஸ் இன் ஜாவா. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்லேருந்து தான் வந்துட்டு த்ரோவபிள் கிளாஸ் வருது. ஸோ இப்போ இந்த த்ரோவபிள் கிளாஸ் தான் வந்துட்டு ரெண்டுத்தையுமே வந்து த்ரோ பண்ணுது. எக்ஸப்ஷனையும் த்ரோ பண்ணலாம், எரரையும் வந்து த்ரோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸப்ஷன் தான் நம்ம மெயினாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ எரர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸப்ஷனாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு அன்வான்ட் ஈவெண்ட்னால ஒரு நார்மல் ஃப்ளோ வந்து பாதிக்கப்படுது, அது வந்து எக்ஸப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியும். ஓகேங்களா? வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்குது, ட்ரை, கேட்ச், த்ரோஸ், ஃபைனலி மூலமாக வந்துட்டு நம்ம வந்து எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. எக்ஸப்ஷனா என்ன, ஸோ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த த்ரோவபிள் கிளாஸ் தான் வந்து எக்ஸப்ஷனும் த்ரோ பண்ணுது, எரரையும் த்ரோ பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? எக்ஸப்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ எக்ஸப்ஷனா என்னென்னா வந்துட்டு இப்போ இது எதனால் வருதுன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம்னால தான் வருது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ரெக்கவர்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஹேண்டில் வந்து பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எதனால் வருதுன்னா லேக் ஆஃப் சிஸ்டம் ரிசோர்ஸ்னு சொல்லலாம். இப்போ வந்து அவுட் ஆஃப் மெமரி, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, இதெல்லாம் வந்துட்டு எரர்னு சொல்லலாம். எரர் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டால் எரரை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இந்த எக்ஸப்ஷன் வந்து ப்ரோக்ராம்னால வருது, நாம் வந்து ஹேண்டில் பண்ணலாம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மூலம்.